மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரின் இராவுணவின் போது நற்கருணை தருவை ஏற்படுத்திய அத்தருணத்தில் தம் சீடர்களின் பாதங்களை கழுவினார் இயேசு. நான் செய்வதைப் போலவே ஒருவர் மற்றவரிடம் செய்யுங்கள் என்று கட்டளையும் கொடுத்தார். பணி குருத்துவத்தை நிறுவினார். தம்முடைய திருச்சபையின் தலைமையான குருத்துவம் பிறருக்கு தொண்டாற்றும் குருத்துவமாக, மக்களுக்கு பணியாற்றும் குருத்துவமாக, எளியோருக்காக பலியாகும் குருத்துவமாகிட வேண்டும் என்பதே இயேசுவின் இறுதி ஆசை. இவ்வாறு இத்தலைமை இருக்கிறது என்று திருவழிபாடு ஆய்வு செய்து பார்க்கும் அனைவரையும் அழைக்கிறது. யார் பெரியவர் என்று சர்ச்சையும் சீடர்களிடம் எழும்போது தம் தலைமை தத்துவத்தின் சாரத்தை விளக்குகிறார் இறைமகன் இயேசு. நம் அனைவருக்கும் இது பெரிய சவாலே. நம் திருச்சபை தலைமை எவ்வாறு உள்ளது, நாம் எவ்வாறு இருக்கிறோம், பிறருக்காக நாம் பங்களிப்பது என்ன, இயேசுவின் பணி கட்டளை நம்மிடத்தில் எவ்வாறு உயிரோட்டத்துடன் இருக்கிறது, இக்கேள்விகள் நம் உள்ளத்தில் ரீங்காரமிட்டவாறு இன்றைய திருப்பலியில் தொடர்ந்து பங்கு பெறுவோம். பிரியமானவர்களே, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற திருவேநகர் அன்பிய குடும்பத்தினர் கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அந்தோனி அடைக்கலம் ஆரோக்கியராஜ் நல்ல உடல்நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜூட் செபாஸ்டின் தாமஸ் ஆரோக்கிய அமல ஹேமி அன்னைக்கு நன்றியறிகளாகவும் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நமது திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்தன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவரே, உயிர் அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும், நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருட்காவலை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். எனவே ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் உயிருள்ள தண்ணீர் என்றும் பொங்கி எழுந்து எங்களுக்கு மீட்பளிக்க செய்தருளும். இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் நம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் வரும் இடர்களை விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனியின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்தல் வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. அமைதியும் உண்டாகுக. வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வேத தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் மீட்பராகிய இறைவா, எத்தகைய இடுக்கண்களிலும் உம்மை கூவி அழைப்போருக்கு செவி சாய்ப்பவர் நீரே என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் உமது திருமுன் குழுமை வந்துள்ளோம். அன்பு செய்வதே எல்லாவற்றிலும் மேலான கட்டளை என்பதை உணர்ந்து உம்மோடும் எமது அயலாரோடும் உறவு கொண்டு வாழ அருள் புரியும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாலமோனின் ஞானம் என்ற புத்தகம் கிரேக்க கலாச்சாரத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட புலம்பெயர்ந்த யூதர்களுக்காக எழுதப்பட்டது. இன்றைய முதல் வாசக பகுதியில் நீதிமான்களுக்கு நிகழும் முடிவை பற்றி பேசுவதை காண்போம். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 17 முதல் 20 வரை. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம்.
முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடம் இருந்து அவர்கள் விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோரிடம் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோரிடம் இருக்கின்றார். என் தலைவரின் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோரிடம் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோரிடம் இருக்கின்றார். கடவுளே, உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோரிடம் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். ஏனெனில் செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர். கொடியவர் பறிக்க பார்க்கின்றனர். அவர்களை கடவுளை அறவே நினைப்பதில்லை. கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோரிடம் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோரிடம் இருக்கின்றார். தூய யாக்கோப்பின் மெய்ஞானம் பற்றி விளக்கும்போது நம்முடைய நற்செயல்களினாலும் நீதி உடைத்தான செயல்களினாலும் மெய்ஞானம் விளங்க வேண்டும் என்பதை இன்றைய 2ஆம் வாசக பகுதியில் தெளிவுபடுத்துகிறார். நம் வாழ்வு நன்மை நிறைந்ததாக இருந்திட இது நமக்கு விடுவிக்கும் அழைப்பு. 2ஆம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளி வேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளேயே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடே கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள். அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கும் கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகூமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னையே ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர் நற்செய்தி. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தை உள்ளம் கொண்டவர்களாய் உள்ளத்திலே தாழ்ச்சியை ஆடையாக அணிந்து இறைவனுக்கு என்றும் உகந்தவர்களாக வாழ இன்றைய நாளும் நற்செய்தியும் நமக்கு அழைப்பு தருகின்றது. ஒரு முறை ஒரு பங்கிலே கிறிஸ்மஸ் விழாவின் பொழுது பங்கு தந்தை அறிவிப்பு செய்தார். ஆலயத்திற்கு வெளியிலே 2 பக்கமும் 2 கூடைகளிலே கேக்கும் சாக்லேட்டும் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆளுக்கு ஒரு கேக் சாக்லேட்டை நீங்கள் செல்லும் பொழுது எடுத்து செல்லலாம் என்று அறிவிப்பு செய்தார். ஆனாலும் பங்கு தந்தைக்கு ஒரு சின்ன நெருடல். ஒன்றுக்கு மேலே எல்லாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா கடைசியில் போகிறவங்களுக்கு கிடைக்காம போயிடுமே அப்படி என்று முன் யோசனையாக அந்த கேக் வைக்கப்பட்டிருந்த கூடைக்கு அருகிலே ஒரு பேப்பரிலே எழுதி வைத்தார். ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்ளவும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று எழுதி வைத்தார். மக்கள் எல்லோரும் செல்லுகின்ற பொழுது ஆளுக்கொன்று எடுத்து சென்றார்கள். இந்த எழுத்தை கவனித்த ஒருவர் அந்த சாக்லேட் இருந்த கூடையிலே ஒன்றுமே எழுதப்படாமல் இருப்பதை பார்த்தார். உடனே அவர் ஒரு பேப்பரை எடுத்து அந்த சாக்லேட் கூடைக்கு அருகிலே இவ்வாறு எழுதி வைத்தார். சாக்லேட் எத்தனை வேணுமானாலும் எடுத்துக்கோங்க, ஏன்னா கடவுள் கேக்கு கூட தான் பார்த்துன்னு உட்காந்துன்னு இருக்கிறார் அப்படின்னு எழுதி வச்சார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் கடவுள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார் என்பது இன்றைய நற்செய்தியிலே நமக்கு தெளிவாக விளங்குகிறது. சீடர்கள் வழியிலே தங்களுக்குள் யார் பெரியவர்கள் என்பதை பற்றி வாதாடி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் அவருடைய முகத்திலேயே இயேசு அழகாக கண்டுபிடிக்கிறார்.
எனவே அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்கிறார். வழியிலே நீங்கள் என்ன வாதாடி கொண்டு வந்தீர்கள்? அவருடைய முகத்தை பார்த்த உடனே அவருக்கு தெரியும். அவர்களால் எதுவுமே பேசவில்லை. எந்த பதிலையும் அவர்கள் கூறாமல் பேசாதிருக்கிறார்கள். வழியிலே வருகின்ற பொழுது அவ்வளவு சப்தம், அவ்வளவு வாக்குவாதம். நான் தான் பெரியவன், நான் தான் முதலிடத்தை பெறுவேன், உனக்கு தகுதி இல்லை என்றெல்லாம் அவர்களுக்குள்ளே பலவிதமான வாக்குவாதங்கள் நடைபெறுகின்றது. யூதர்களிடையே ஒரு பழக்கம் இருந்தது. அவர்கள் ஏதாவது ஒரு விருந்திற்கோ அல்லது ஒரு நிகழ்வுக்கோ செல்லுகின்ற பொழுது யார் முதலிடத்திலே சென்று அமர்வது, நான் தான் அமர வேண்டும், எனக்கு தான் தகுதி இருக்கிறது, நான் தான் பெரியவன், நான் தான் உயர்ந்தவன் என்றெல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு முன்பாகவே இந்த வாக்குவாதம் தொடங்கிவிடும். அதையே இயேசுவினுடைய சீடர்களும் பின்பற்றுவதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக ஆண்டவர் இயேசு தமது பாடுகளை பற்றியும் மரணத்தை பற்றியும் தமது மீட்பின் திட்டத்தை பற்றியும் அவர்களுக்கு அறிவிக்கின்றார். அதை பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை. இயேசு விரைவிலே இந்த மரணம் அடைய போகிறார், பாடுகள் பட போகிறார் என்பது மட்டும் புரிந்தது. அவருக்கு அடுத்தது யார் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வது, யார் பெரியவர் என்ற ஒரு போட்டி மனப்பான்மை, பொறாமை அவர்களுக்குள்ளே வளரத் தொடங்கியதை ஆண்டவர் இயேசு கண்டுபிடிக்கிறார். எனவே இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே அவர்களை அழைத்து அவர்களுடைய மனநிலையை இறைவனுக்கு உகந்ததாக அவர் மாற்றி அமைப்பதை நாம் பார்க்கிறோம். சிறு குழந்தை ஒன்றை அழைத்து அவர்கள் நடுவிலே நிறுத்தி, சிறுவர்களைப் போல நீங்கள் மாற வேண்டும் என்பதை அழுத்தமாக அவர் எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். சிறு பிள்ளைகளுடைய உள்ளம் என்பது ஒரு வெற்று பாத்திரத்தை போன்றது. அதிலே எதை வேண்டுமானாலும் சுலபமாக நிரப்பிவிடலாம். சிறு பிள்ளைகளுக்கென்று தன்முனைப்பு கிடையாது, அவர்களுக்குள்ளே போட்டிகள் கிடையாது, பொறாமைகள் கிடையாது, அடுத்தவர்களை பழி வாங்க வேண்டும், காலை வாரிவிட வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது. இத்தகைய வஞ்சக எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் தூய உள்ளத்தோடு இந்த சிறு பிள்ளைகள் இருப்பதால் அவர்களை தம்மிடையே வரவழைத்து, இந்த சிறு குழந்தைகளைப் போல உங்களுடைய உள்ளங்கள் மாற வேண்டும். வளர்ந்த பெரியவருடைய உள்ளத்திலே பலவிதமான தீய எண்ணங்கள் வந்து குடிகொள்ளுகின்றன. எனவே அதனுள்ளே ஆண்டவர் நுழைவது என்பது மிக மிக கடினமாக இருக்கின்றது. இத்தகைய குழந்தை உள்ளத்தை போல திறந்த மனதோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வழிகளுக்கும் செவிமடுக்கின்ற பொழுது அந்த உள்ளத்திலே இறைவனுடைய அருள் நிறைவாக பொழியப்படுவதற்கும் தங்குவதற்கும் அது ஏற்றதாக இருக்கின்றது. எனவேதான் ஆண்டவர் இயேசு குழந்தைகளைப் போல உங்களுடைய உள்ளங்கள் மாற வேண்டும், நீங்களும் மாற வேண்டும் என்று அவர் அழுத்தமாக எடுத்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, விவிலியத்திலே ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ்ந்த ஒரு சிலரை பற்றி நாம் சிந்திப்பது நல்லது. முதலிலே அன்னை மரியா, தமக்கு கடவுளுடைய தாயாக கூடிய ஒரு மாபெரும் கொடை, உலகில் இருக்கின்ற மற்ற எல்லா மனிதருக்கும் கிடைக்காத ஒரு சிறந்த ஒரு அழைப்பு, ஒரு கொடை, ஒரு பெருமை அன்னை மரியாவுக்கு கிடைத்தது. ஆனாலும் இந்த தாய் இதோ உமது அடிமை என்று அடிமையின் நிலைக்கு தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்ற அன்னை மரியாவை லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அதே போல திருமுழுக்கு யோவான் இயேசுவின் முன்னோடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இயேசுவுக்கு முன்பாக அவரது வழிகளை ஆயத்தப்படுத்த அனுப்பப்பட்டவர். அவரை பற்றி யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிப்போம். அவருடைய செல்வாக்கு பெருக வேண்டும், என்னுடைய செல்வாக்கு குறைய வேண்டும் என்று அவர் இறைவனுக்கு தமது வாழ்விலே முதலிடத்தையும் எந்த விதமான தற்பெருமைகளையும் இல்லாமல் தன்னையே அவர் தாழ்த்தி கொள்வதை நாம் பார்க்கிறோம். இப்படி விவிலியத்திலே வருகின்ற ஒவ்வொரு நபரும் இறைவனையே தங்களது தலைவராக முதல்வராக கொண்டு அவருக்கே பெருமை சேர்க்க நினைப்பதையும் தங்களையே தாழ்த்தி கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். இத்தகைய தாழ்ச்சியை நாம் உள்ளத்திலே கொண்டிருந்தோம் என்றால் உண்மையான உயர்வும் இறைவனுடைய ஆசீரும் நிறைவாக கிடைக்கும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஒரு முறை நமது கைகளிலே இருக்கின்ற 5 விரல்களுக்கும் கடுமையான போட்டி நடைபெற்றன. இந்த விரல்ல யார் பெரியவங்க அப்படி என்ற போட்டியும் வாக்குவாதமும் நடைபெற்றது. கட்டை விரல் சொன்னது, உங்களை எல்லாரையும் நான் தான் கட்டையா குட்டையா இருந்தாலும் நான் தான் பெரியவன், என்னுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் நீங்கள் எடுக்க முடியாது,
ஏன் சாப்பிடக்கூட முடியாது. எனவே நான் தான் பெரியவன் என்று இந்த கட்டை விரல் அழுத்தமாக கூறியது. ஆள்காட்டி விரல் உடனே எழுந்து நின்று, நீ எதை எடுத்தா என்ன வச்சா என்ன, எல்லாத்தையும் மிரட்டுறதுக்கு என்ன தான் பயன்படுத்துகிறாங்க, உன்னை தொலைச்சிருவேன் நான் ஒரு தடவை சொன்னா அப்படின்னு என்ன தான் காமிக்கிறாங்க எல்லாரும். எனவே நான் தான் பெரியவன் என்று இந்த ஆள்காட்டி விரல் சொன்னது. நடுவிரல், எதுக்கு எல்லாம் வீணா பேசின்னு இருக்கிறீங்க, எல்லாரும் ஏஞ்சி நில்லுங்க அப்படின்னு. ஏஞ்சி நின்னா நடுவிரல் மட்டும் உயரமாக நிற்குது. உங்களை எல்லாத்த விட நான் தான் பெரியவன் பாருங்க அப்படி என்று இந்த நடுவிரல் சொன்னது. மோதிர விரல் சிரித்தது. ஏன் சிரிக்கிற அப்படின்னு, இந்த உலகத்தில் யார் காசு வச்சுருக்காங்களோ அவங்க தான் பெரியவங்க. தங்க மோதிரம் வைர மோதிரம் எல்லாத்தையும் என்கிட்ட தான் பத்திரமா ஒப்படைக்கிறாங்க. நான் தான் பணத்தையும் செல்வத்தையும் வைத்து கொண்டிருக்கிறேன். எனவே நான் தான் பெரியவன் என்று இந்த மோதிர விரல் கூறியது. கடைசியில் சுண்டு விரலுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, எல்லாமே சுண்டு விரலை பார்த்து சிரிச்சது. நீ என்னத்தான் சொல்ல போற, ஏன்னா சொல்கிறதுக்கு எதனா இருக்குதா, நீ எதனா சொல்லு அப்படி என்று கேட்டார். அப்பொழுது இந்த சுண்டு விரல் சொன்னது, உங்கள் எல்லாரை விட நான் தான் பெரியவன் என்றது. எதை வச்சு சொல்கிற, கோவிலுக்கு போய் கடவுளை பார்த்து சாமி கும்பிடும் பொழுது எனக்கு பின்னாடி தான் நீங்கள் எல்லாம் வரிசையெல்லாம் நிற்கிறீங்க, நான் தான் முன்னாடி நிற்கிறேன். கடவுளுக்கு அருகிலே இருப்பதால் நான் தான் பெரியவன் என்று கூறியதாம். அதையே எல்லா விரல்களும் ஏற்றுக்கொண்டனவாம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவனுக்கு அருகிலே இறைவனுக்கு உகந்தவர்களாய் தூய உள்ளத்தோடும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடும் இருக்கின்றவர்களே உயர்ந்தவர்கள் என்பதை உணர்வோம். ஆண்டவருடைய ஆசிரை பெற்று வாழ்வோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் முன்னிலையிலே நாம் அனைவரும் சமம் என்பதையும் ஒருவர் மற்றவர்களோடு தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உறவோடு வாழவும் ஆண்டவர் முன்னிலையிலே பெருமைகளை தேடிக்கொள்ளவும் நமது தேவைகளையும் மன்றாட்டுகளையும் இப்பொழுது எடுத்து கூறுவோம். நீதிமான்களின் அரணாகிய இறைவா, நீதி நெறி தவறாது வாழ்ந்தவர்களுக்கு நீரே அரணும் கோட்டையும் ஆதாயமும் என்று நம்புகிறோம். எங்கள் வாழ்வில் நன்மை நெறியில் நடப்பதினால் வரும் சோதனைகளில் மன உறுதியோடு இருக்கவும் நெறி பெறலா வாழ்வு நடத்தி உண்மையே தஞ்சமென்று உணரவும் செய்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
அமைதியின் தெய்வமே இறைவா, நீதி இருக்கும் இடத்தில் அமைதியும் இருக்கும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். உண்மை நீதி எங்களில் வளர்ந்து அதன் பலனாக எங்கள் வாழ்வில் உண்மையான அமைதி நிலவ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தலைவரே இறைவா, உம் தலைமையில்தான் எங்கள் தலைமை உள்ளது என்பதை உணர்கிறோம். எம் திருச்சபை தலைவர்களுக்காக மன்றாடும் இவ்வேளையில் மக்கள் பணியில் அவர்கள் தங்களையே மெழுகாக கரைந்திடவும், பணியிலும் பிறர் தொண்டிலும் உம் சாட்சிகளாக விளங்கிடவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குழந்தைகளில் வாழும் இறைவா, எம் சமுதாயத்தில் தம் குழந்தை பருவத்தை தொலைத்துவிட்டு தொழிலாளர்களாக கல்வி வாய்ப்பிழந்து தவிக்கும் குழந்தைகள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களில் உம் சாயல் கண்டு அவர்களை சுரண்டும் போக்கு ஒழிந்து அவர்களுக்கு உரிமை வாழ்வை வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எங்களை வழிநடத்தும் நேச தந்தையே இறைவா, குழந்தையின் உள்ளத்தோடு திறந்த மனதோடும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடும் எங்களை அழைக்கின்றவரே, இது உமக்கு உந்தவர்களாக வாழ தேவையான வரங்களை எல்லாம் இப்பொழுது நாங்கள் மன்றாட்டுகளாய் கேட்டிருக்கிறோம். இவற்றை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நன்மைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை எனக்கு நலனுக்காகவும் நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, உமது மக்களாகிய நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை தயவாய் ஏற்றருளும். பிள்ளைகளுக்குரிய எதிர்பார்ப்போடு நாங்கள் தேடுகின்ற நன்மைகளை
இந்த திருவருட்சாதன பரிமாற்றத்தால் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து தொடக்கத்திலிருந்து நிலைக்கு மீண்டும் எங்களை உயர்த்தினார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். சாவினின்று உயிர்த்தெழுந்து முடிவில்லா வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து வான் வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். இவ்வாறு எங்களுக்கு புது வாழ்வை தந்தருளினார். ஆகவே இறைவா, வானக தூதரணிகளோடும் புனிதரும் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர், 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 வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆண்டவரே தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் ஆகவே நாங்கள் கிறிஸ்துவ இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தள்ளும். தந்தையை இறைவா, இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற திருவேணி நகர் பகுதியிலே வாழுகின்ற அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். மேலும் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு மண்டியிட்டு ஜெபிக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இரக்கத்துடன் நிறைவேற்றி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர் திருநம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொழமை கொண்டு உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மாற்றிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர்களத்திலிருந்து வர நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிடணும். கிறிஸ்துவின் தொடலும் ரத்தமும் நம்மை காத்தனத்தை வாழ்வடைப்பதாம். இறைவா
நமது உயர்மறை மாவட்ட குருக்களுக்கான ஆண்டு தியானம் நாளை முதல் வெள்ளிக்கிழமை வரை நடைபெறவிருக்கின்றது. எனவே தியானம் செய்ய இருக்கின்ற நமது குருக்களுக்காகவும் நமது மறை மாவட்டத்தின் நலனுக்காகவும் இந்த நாட்களிலே தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அக்டோபர் மாதம் நமது திருத்தலத்திலே நடைபெறவிருக்கின்ற மறைபரப்பு ஞாயிறு கொண்டாட்டம் மற்றும் பாத யாத்திரை இந்த நிகழ்வுகளுக்கான சிறப்பு ஆலோசனை கூட்டமானது வருகின்ற வியாழக்கிழமை 24ஆம் தேதி மாலை 6 மணி அளவிலே நடைபெறவிருக்கின்றது. இந்த சிறப்பு ஆலோசனை கூட்டத்திலே கலந்து கொள்ள நமது பங்கு பேரவையின் செயற்குழு உறுப்பினர்கள், வில்லியனூர் அன்பிய பொறுப்பாளர்கள், பங்கு மற்றும் கிளை பங்குகளிலே உள்ள இளைஞர்கள் மற்றும் தன்னார்வ பணிக்குழு உறுப்பினர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதை தவறாமல் கலந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. நல்லாயனாகிய இறைவா, இந்த திருவுணவினால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது உதவியை தொடர்ந்து தந்தருளும். நாங்கள் கைமாறு கருதாமல் கடமை உணர்வோடு ஒருவருக்கொருவர் பணிபுரிவதில் மகிழ்ச்சி காணவும், மிக சிறியவற்றிலும் உமது நம்பிக்கைக்குரியவர்களாய் வாழவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.